வந்து நீங்கள் யார் கூட போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மனசு கஷ்டப்படுறாரு நம்ம சக்தி. அப்படியே கஷ்டப்பட்டு கவலையோடு வராரு. உடனே என்னடாச்சு பொண்ணுக்கிட்ட கேட்டியா என்ன சொன்னா அப்படின்னோன்னா அமைதியாக இருக்காரு சக்தி. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி பொண்ணு அதை பற்றி கண்டுக்கல, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நீங்கள் என்ன பண்ணால் யார் கூட போனால் எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கண்டிப்பாக பொண்ணு என்னை வெறுத்துட்டா, இதுக்கப்புறம் பொண்ணு என்னை ஏற்றுக்கே போகிறதில்ல அப்படி சக்தி கவலைப்படுறாரு, அழுகுறாரு. அதை பார்த்துட்டு வந்து சண்முகம் வந்து என்னடா நீ இதுக்கெல்லாம் போயிட்டு யோசனை பண்ணுறேன், நேரடியாக பொண்ணுக்கிட்ட கேட்டியா அப்படின்னோன்னா ஆமாம் நேரடியாக தான் கேட்டேன், உனக்கு ஏதாவது இருக்காடா, யாராவது நேரடியாக கேட்பாங்களா, அவளே உன் மேலே கோவத்தில் இருக்கா, இப்போ போய் கேட்டீங்கன்னா அவள் என்ன சொல்வா, இதுதான் சொல்வா, இது கூடவா தெரியாது உனக்கு, நான் சுகாதானடா கேட்க சொன்னேன், இப்படியாடா கேட்பேன் அப்படின்னா வேறு எப்படி கேட்குறதே தெரியலையே அப்படின்றாரு. உடனே வந்து டே இங்கே பாடுறா, இது இப்போ வந்து பொண்ணுக்கு உன் மேலே பாசம் இருக்குது, பழைய பாசம் இருக்குன்றது நீ நம்பணும் அவ்வளோதானே. ஆமாடா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒரு வழி இருக்குது, நீ கவலைப்படாத, இதுக்கு யார் தெரியுமா வந்து முக்கியமாக வேணும் அப்படின்னோடனே யார்ரா அப்படின்னோடனே பிரீத்தி தான், வேறு யார் பிரீத்தியா, ஐயோ பிரீத்தி கூட பழகினா பொண்ணுக்கு பிடிக்காதே, ஆமாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியணும்ல, அவள் வாயாலே ஒத்துக்கணும்ல, அதுக்கு தான் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லி கொடுடி, இது ஒர்க் அவுட் ஆகுமாடா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. உடனே வந்து சக்தி என்ன பண்ணுறாரு யோசிச்சுட்டே வந்து மேலே வந்து பொண்ணு இருக்க இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்போல்லாம் இவரையே மறுபடியும் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு டென்ஷன் ஆகுறாங்க. பிரீத்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சக்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சக்தின்னு ஃபோன் பண்ணுறாங்க. பிரீத்தி நான் மேலே தான் இருக்கேன், நீ மேலே வா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பிரீத்தி மேலே வராங்க. உடனே சக்தி கிட்ட சக்தி நீ காலையில் என் மேலே ரொம்ப கோவமாக இருந்தியா, அதான் அப்படி பேசினியா, ஏன் சக்தி அப்படி பேசினேன், இதுக்கப்புறம் என் கூட நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பொண்ணையே பார்க்குறாரு சக்தி. உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, காலை ரொம்ப டென்ஷனாக இருந்தானா, சரி லேட்டாக வரணும்னு தோணுச்சு, நீ வேறு கூப்பிட்டுட்டே இருந்தியா, அதான் கோவம் வந்துச்சு, அதனால தான் அப்படி பேசினேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே சக்தி நான் ரொம்ப பயந்துட்டு சக்தி, என் கூட நீ வரவே மாட்டேன்னு நினச்சேன் சக்தி அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, இனிமேல் உன் கூட வர வேணாம் தான் நினச்சேன், அப்புறமா நான் எப்படி போனாலும் கவலை இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்புறம் என்ன உன் கூட வரதை பற்றி, அதனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னோடனே அப்போது நிஜமாகவே என் கூட வருவியா, யோசிக்கிறேன் வரதை பற்றி கண்டிப்பாக யோசிக்கிறேன் அப்படின்னோடனே தேங்க்ஸ் சக்தி, நீ என்னமோ என் மேலே கோவமாக இருக்க, என் கூட வந்து பேச மாட்டேன், அதே மாதிரி என் கூட வரவும் மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்து கையை எடுக்க பார்க்குறாரு. பொண்ணியை பார்த்தோன்னா அமைதியாக எடுத்துறாரு சக்தி. தேங்க்ஸ் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற பொண்ணுக்கு வயிறாக எரியுது, செம்ம காண்டா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சக்தி வந்து சந்தோஷப்படுறாரு. சரி பிரீத்தி வேறு அப்படின்னோன்னா வேறு ஒன்றும் இல்லை சக்தி, இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், வந்து நம்ம கிளைண்ட்டை பற்றி பேசணும் அவ்வளோதான் அப்படின்னா சரி ஓகே நைட் நம்ம பேசிக்கலாம், எப்போ சக்தி அப்படின்னா எல்லாரும் தூங்கணுன்னு என்ன வேலை இருக்குது எனக்கு, அந்த வேலை இல்லை, அப்போ பேசலாமா அப்படின்னோடனே அவ்வளோ சந்தோஷம் தாங்கவும் இல்லை பிரீத்திக்கு. சக்தி நிஜமாவா சொல்கிறேன் அப்படின்னு, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், நைட்டு தூங்கணுன்னு வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பிரீத்திக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அப்படியே பார்த்து பொண்ணியை பார்த்து முறைச்சிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பொண்ணி வந்து அப்படியே பார்த்து கடுப்பாகிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க அங்கே இருக்க சாமான்லாம். உடனே சக்தி வந்து அப்படியே வந்து வாயிலே வந்து விசில் ஊதிட்டு அப்படியே வராரு. பார்த்துட்டு வந்து அப்படியே முறைக்கிறாங்க. என்ன பொண்ணி என்னையும் முறைக்கிற மாதிரி இருக்குது, நான் ஏன் உங்களை முறைக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை முறைக்கிற மாதிரி இருந்தது அதுதான் கேட்டேன், ஒரு சிலர் வந்து என்கிட்ட காலையில் தான் சொன்னாங்க, நான் வந்து இப்போது வேறு மாதிரி ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஒரு சிலரை, அதுக்கப்புறம் நான் தனியாக தான் போவேன் 10 வாட்டி சொன்னாங்க, ஆனால் இப்போ வேறு மாதிரி சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ப முடியுது, ஒரு டைமில் ஒன்று பேசுகிறாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் காலையில் வந்து பிரீத்தி கூட போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ பிரீத்திக்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறேன், அதை தானே சொல்ல வர அப்படின்னோன்னே நான் ஒன்றும் அதை சொல்ல வரலைங்க, எனக்கு தெரியும் பொண்ணி நீ அதை தான் சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், ஆனால் காலையில் நம்ம வந்து உனக்கு பிடிக்காது இந்த விஷயம், நான் கண்டுக்கவே மாட்டேன், இந்த விஷயத்தை பற்றி கவலையே இல்லைன்னு சொன்னேன், ஆனால் இப்போ அந்த கவலையோடு அந்த பிரச்சனையை இழுத்து பேசுகிற, அப்போது என்ன அர்த்தம், நான் பிரீத்தி கூட பழகிறது உனக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்றாரு. உடனே பொண்ணி அதிர்ச்சி அடைகிறாங்க, இப்படி லாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் பொண்ணி நீ அதை தான் சொல்ல வர, வாயிலேருந்து இந்த உண்மை வர்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன், எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா, அதெல்லாம் நான் நிற்க மாட்டேன் நான் வரேன்ப்பான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அடுத்து பொண்ணி டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து பொண்ணி சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ கரெக்டாக வந்து சாப்பாடு கொஞ்சம் மீந்து இருக்குது. உடனே சமைக்காமல் வராங்க பவானி. என்ன பவானி சமைக்கல, அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. ஆமாம் சமைக்கலை அப்படின்றாங்க. வீடு பொண்ணி சமைச்சு வச்சுருக்கா, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னோடனே அது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னா, இருக்கிற சாப்பாடை நம்ம சாப்பிட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரி ஓகே நான் குழந்தை தூங்க வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளேயும் பொண்ணி வந்து சாப்பாடில் தண்ணி ஊற்றிடுறாங்க. அதை பார்த்த பவானி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பொண்ணியை போட்டு திட்டுறாங்க, பொண்ணி வேணும் தான் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டு எல்லாருமே வந்து பொண்ணியை திட்டுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு பொண்ணுக்கு. அவங்க குரூப் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இதோட முடியுது.